வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டில் விஜய் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நாள் முதலாகவே இந்த ஆட்சியை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு, அதனுடைய தீவிர அனுதாபிகள், ஆதரவாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அறியப்பட்ட பாஜக தலைவர்கள் அனைவரும் விஜய் அரசுக்கு எதிராக நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக பிஜேபியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆதரவாளர்கள் அனைவருமே இந்த ஆட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே திமுகவின் தோல்விக்காக மட்டும் இந்த ஆட்சியை கொண்டாடுகிறார்கள் என்று நம்ப முடியவில்லை. அவர்கள் நினைப்பதெல்லாம் விஜய் அவர்களை வைத்து செய்து கொள்கிறார்கள், அது சாதித்துக் கொள்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் அவர்கள் மூலமாக, அதாவது தீவிர பிஜேபி ஆதரவாளர்கள், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது. இது வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவில் இந்த ஆட்சி அமைந்திருப்பதாலும், பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற பாஜக எதிர்ப்பு கட்சிகளுடைய ஆதரவு இந்த ஆட்சிக்கு இருப்பதாலும் இது பாஜக எதிர்ப்பு ஆட்சி என்பது போல் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையில் பாஜக நினைப்பதெல்லாம் விஜய் அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர தொடங்கிவிட்டது, நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது நாள்தோறும் நமக்கு உறுதியாகி கொண்டே இருக்கிறது. விஜய் அவர்கள் பதவியேற்கும் போதே எழுந்த ஒரு சர்ச்சை வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடல் என்பது ஒரு இன துவேஷ, மத துவேஷ பாடல் என்பதால் அந்த பாடலை ஏற்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து அதன் இரண்டு பத்திகளை மட்டும் பாடுவதற்கு ஒப்புக்கொண்ட காலமெல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த பாடலை கட்டாயப்படுத்தி இந்தியாவெங்கும் பாட வைக்க வேண்டும் என்கிற முயற்சியை பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது நடைமுறைப்படுத்தியே விட்டது. பாராளுமன்றத்திலேயே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஜனகண மன பாடலுக்கு இணையான மதிப்பை வந்தே மாதரம் பாடலுக்கும் கொடுத்து சட்டம் இயற்றிவிட்டது. அந்த சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்ததோடு அந்த பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை என்று கடுமையான ஒரு பிரிவையும் அதில் சேர்த்து நடைமுறைப்படுத்திவிட்டது. ஒன்றிய அளவில் நேற்று தான் அது சட்டமாகி இருக்கிறது. ஆனால் மே 10ஆம் தேதியே இங்கு வந்தே மாதரம் பாடப்பட்டது முதன்முறையாக தமிழ்நாட்டிலே. அதன் பிறகு அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அண்மையில் நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நடந்ததை நாடே அறியும். அங்கு அந்த பாடலை இயற்றிய, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்திருக்கும் அந்த பல்கலைக்கழகத்திலேயே அவருடைய பாடலுக்கு 3ஆம் இடம்தான் கிடைத்தது. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது. அது வந்தே மாதரம்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று 3 நாட்களுக்கு முன்பே அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். 3 நாட்களாகவும் ஒன்றும் செய்யாமல் வாழாவிருந்துவிட்டு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் பங்கு கொள்ளவில்லை. நாங்கள் எப்பொழுதும் வந்தே மாதரத்தை ஆதரிக்க மாட்டோம் என்கிற அறிக்கையோடு தவேக அரசு, விஜய் அரசு ஒரு இரட்டை வேடம் போட்டுவிட்டது. அந்த பாடலை பாடவும் வைத்து விட்டது. இந்த பக்கம் பாடலுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து விட்டது. விஜய் அவர்கள் தொடர்ந்து இதே வழிமுறையைத்தான் கடைபிடித்து வருகிறார். இந்த பக்கமும் பேசுவார், அந்த பக்கமும் பேசுவார் என்று தொடர்ந்து செய்வது போல் இப்பொழுதும் செய்து வந்தே மாதரம் பாடலை பாட வைத்து விட்டார். அதுக்கு அடுத்து இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற காவிரி நீர் சிக்கல். காவிரியில் ஜூன் மாதத்திற்கும் ஜூலை மாதத்திற்கும் உரிய தண்ணீரை, அதாவது வறட்சி காலங்களில் கூட எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற வரையறை இருக்கிறது, பட்டியல் இருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரில் பெருமளவு, அதாவது 1/3 பங்கு தண்ணீரை கூட கர்நாடக அரசு தரவில்லை. அந்த தண்ணீரை திறந்து விட்டாக வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு சொன்னதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை.
தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று வெளிப்படையாக சொல்லுகிறது. அந்த ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறோம், நீதிமன்றம் செல்ல போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த காவிரி சிக்கலில் அடிப்படையாக நமக்கு வரவேண்டிய தண்ணீரை தர முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கும் கர்நாடக அரசுடன் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் என்று ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தி வேறு யாரும் சொல்லவில்லை, அந்த அவருடைய அமைச்சரவையில் உள்ள ஒருவர் தான் அதை சொன்னார். ஆனால் மற்ற அமைச்சர் அடுத்தடுத்து அதற்கு எதிர்ப்புகள் வந்தபோது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தால் மட்டுமே அது நிஜம், அதுவரை அதை நம்ப வேண்டாம் என்று அந்த அமைச்சரவையிலேயே வேறு சில அமைச்சர்கள் சொல்கிறார்கள். என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் கர்நாடகம் சென்று கர்நாடக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாரா இல்லையா என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அந்த பக்கம் அவர் விஜய் வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் தயாராக, ஹெலிகாப்டரும் தயாராக இருக்குது, அவர் வந்தால் எல்லாத்தையும் பார்வையிடட்டும், அவரே பார்த்து முடிவு பண்ணட்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர். கர்நாடக முதலமைச்சர் இப்படி பேசுவதோடு மட்டுமல்ல, அந்த மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி நான் விவாதிப்பேன், நான் இப்பொழுது டெல்லியில் இருக்கிறேன், பெங்களூரு சென்றவுடன் அந்த வேலையை செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விவாதித்து ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்தால் அது காதில் விழாதது போலவே விஜய் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட அந்த கோரிக்கையை வேகமாக வலிமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அரசு என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. காவிரி நீர் சிக்கலை பொறுத்தவரை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றன. அது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்கிற நிலைப்பாடு. ஏனெனில் அங்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அவ்விரு கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஒன்று காங்கிரஸ் ஆட்சி செய்யும் அல்லது பாஜக ஆட்சி செய்யும். இங்கு திமுக அதிமுக போல் அங்கு காங்கிரஸும் பாஜகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டாலே அது ஏதோ கர்நாடக மக்களுக்கு எதிரான செயல் என்கிற பரப்புரை இன்னொரு கட்சி செய்ய தொடங்கிவிடும் என்பதால் 2 கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு தண்ணீரை தர முடியாது என்கிற நிலையிலேயே இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு காலமும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலை இருப்பதால் இங்கு அவர்கள் கள்ள மௌனம் காப்பார்கள், அமைதி காப்பார்கள், அல்லது பேருக்கு ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அமைதி காத்து விடுவார்கள். இந்த நிலையிலும் இப்போ அந்த வந்தே மாதரம் பாடினதும் சரி, கர்நாடக காவிரி நீர் சிக்கலிலும் சரி, இது வந்தே மாதரம் பாடியது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தாக்கத்திற்கு வடிவம் கொடுத்து அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு செயலை தமிழ்நாட்டில் நடத்திவிட்டார்கள். காவிரி நீர் சிக்கலில் பாஜகவும் காங்கிரஸும் எதை விரும்புகிறதோ அதுபோல் ஒரு நடைமுறை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் போய் பேசி ஒரு மாற்றத்தை நடத்தி விடுவேன் என்று விஜய் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அப்படி அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு 2 பேருக்கு பிரச்சனைன்னா 3ஆவதாக ஒருத்தர் வருவார், அவர் முன்னாடி பேசுவாங்க. அப்போ அவர் ஒரு சமரசம் சொல்லுவார், ஒரு உத்தரவு சொல்லுவார், ஏதோ ஒன்று. அது மாதிரி காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டு, ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டு, ஒன்றிய அரசின் தலையீட்டில் எல்லாம் நடந்து அவர்கள் சொல்வதையே கர்நாடக அரசு கேட்க மறுக்கிறது, அவர்கள் உத்தரவையை மதிக்க மறுக்கிறது எனும் பொழுது இவர் போய் பேசியதும் தண்ணீரை திறந்து விட்டு விடுவார்களா என்று இவர் நம்புவது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய அரசியல், அவருடைய அறியாமை, அவர்களுடைய பலவீனம் ஆகியவற்றின் காரணமாக அவர்கள் இந்த வழிமுறையை கையில் எடுத்திருக்கிறார்களோ என்று பயப்பட தோன்றுகிறது. வேறு என்ன செய்வது? நாட்டில் நடப்பதை பார்த்து நாம் பயப்படுவதும் கவலைப்படுவதும் வேதனைப்படுவதும் தான் செய்ய முடிகிறதே ஒழிய ஒரு அடிப்படையான நியாயமான நிர்வாகமாக, மனசாட்சி உள்ள நிர்வாகமாக ஒன்றிய அரசும் நடந்து கொள்ளவில்லை, தமிழ்நாடு அரசும் நடந்து கொள்ளவில்லை என்பது மிக வேதனையான உண்மையாக இருக்கிறது. நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நாம் வேதனைப்படத்தான் முடிகிறது. அண்மையில் கூட கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை என்கிற ஒரு நாடகத்தை தவேக அரசு நடத்தியது. தவேக அரசு விஜய் அவர்கள் கரூர் செல்லும் போதே அது தொடர்பான வழக்கு வந்துவிட்டது. வழக்கினுடைய தீர்ப்பு தான் அதை இறுதி செய்யும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடைமுறை என்று அன்றைக்கே நீதிமன்றம் சொல்லிவிட்டது.
அப்பொழுதாவது அவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவு வந்த பிறகு நாம் பணி ஆணையை கொடுக்கலாம் என்று நினைக்காமல் உடனடியாக பணி ஆணையை கொடுத்து அவர்களை மீண்டும் ஒரு முறை விஜய் அரசு ஏமாற்றி இருக்கிறது. நாங்கள் வேலை கொடுத்தோம், எதிர்கட்சியினர் தடுத்து விட்டார்கள், நாங்கள் என்ன செய்வது என்கிற ஒரு கண்ணீர் நாடகத்தை நடத்தி அந்த மக்களுடைய அனுதாபத்தை பெற விஜய் அரசு முயல்கிறது. அதை நம்புவதற்கும் நாட்டில் பல பேர் இருக்கிறார்கள். விஜய் மனிதாபிமான அடிப்படையில் வேலை கொடுத்தார், இவர்கள் கெடுத்து விட்டார்களே என்று பேசுவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் எனும்போது நாம் வேதனைப்படுவதை தவிர ஒன்றுமில்லை. விஜய் மனிதாபிமான அடிப்படையில் வேலை கொடுப்பது என்றால் அவர் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அவர்களுக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். பசியுடன் இருப்பவன் முன்னால் சாப்பாட்டு தட்டை காட்டிவிட்டு திடீரென்று பிடுங்கி இது எப்பொழுது வேண்டுமானாலும் பிடுங்கப்படும் என்கிற நிலை இருக்கிறது என்றால் கொடுக்கும் போதே யோசிக்க வேண்டும் என்பது கொடுப்பவருடைய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். அந்த பொறுப்பு கிஞ்சிற்றும் இல்லாமல் ஏற்கனவே 41 உயிர்களை பழிவாங்கிய விஜய் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு அரசு வேலையை கொடுத்து அதிலும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை பரிசாக அளித்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து வேதனை செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடப்பது பாஜக ஆட்சிதான், விஜய் பெயரில் பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் நிகழ்வாகவும் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்காகவும், நீட் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வான நீட் எதிர்ப்புக்காகவும் இடஒதுக்கீடு உரிமைகளை அப்படியே நீடிக்க செய்வதும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 சக்கர வாகன பேரணி நடத்த திராவிடர் கழகம் முடிவு செய்து அறிவித்திருந்தது. அதற்காக காவல்துறை ஆணையரிடம் அனுமதி எல்லாம் பெற்றிருந்தார்கள். ஆனால் காவல்துறை ஆணையர் பொதுவாக அனுமதி வழக்கமாக கொடுப்பது உண்டு. இப்பொழுது அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் அனுமதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு உத்தரவை அவர் பிறப்பிக்க, அதுபோல் அந்த வாகனங்கள் எங்கெல்லாம் வாகன பேரணி எந்த பகுதிகள் எல்லாம் செல்கிறதோ அந்த பகுதி காவல் நிலையங்களில் அனுமதி பெறுகிற வேளைகளில் திராவிடர் கழகத்தினர் இருந்திருக்கிறார்கள். அந்த பகுதி காவல் நிலையங்கள் அனுமதியை மறுத்திருக்கின்றன. அனுமதியை மறுத்ததோடு இன்றைக்கு பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் தலைமை நிலையமான பெரியார் திடலில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினை குவித்து பேரணி நடத்தினால், பேரணி புறப்பட்டால் அனைவரையும் கைது செய்வது என்கிற முடிவோடு தமிழ்நாடு காவல்துறை நின்றிருக்கிறது. இது அதாவது அண்மையில் டெல்லியிலே நீட் மோசடிக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டத்தின் போது கூட தமிழ்நாட்டில் விஜய் கட்சியினுடைய அமைச்சர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நீட் என்பது தேவையே இல்லாத ஒன்று, நீட்டே வேண்டாம் என்பதுதான் தாவேகாவின் நிலைப்பாடு, நீட்டு வேண்டாம் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் என்று மிக வலிமையாக அந்த கட்சியினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தார். அதோடு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது, அது பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் நிரந்தர தீர்வு என்று ஒரு சரியான வழிமுறையையும் அவர் தொடர்ந்து சொல்கிறார். இது ஏற்கனவே திமுக, அதிமுக, தமிழ்நாட்டு முற்போக்கு இயக்கங்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்தை அப்படியே தாவேகாவும் வழிமொழிந்தது என்பது போது நல்ல விஷயம்தான், தாவேகாவினர் இந்த நிலைப்பாடு எடுத்திருப்பது நல்ல விஷயம்தான் என்று நாமும் நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு நீட் எதிர்ப்பு வாகன பேரணி நடத்துவதை தமிழ்நாடு காவல்துறை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் திராவிடர் கழகம் என்பது தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சியில் இருந்த திமுக, அதிமுக இரண்டுக்குமே தாய் கழகம் என்கிற பெயரில் இருப்பதால் அவர்கள் செய்கிற எந்த போராட்டத்திற்கும், எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும், பொதுக்கூட்டங்களுக்கும் எப்பொழுதும் தடை விதித்ததே கிடையாது. கலைஞர் அவர்களுக்கும் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிகழ்ந்த போது, கருத்து வேறுபாடு தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதன் பின் மற்றபடி எந்த நேரத்திலும் திமுகவோ அதிமுகவோ திராவிடர் கழகத்தின் நிகழ்ச்சிகளுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டார்கள், மாறாக ஆதரவு வேண்டுமானால் கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறை
தாவேக ஆட்சி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற கொள்கை, அதாவது நீட் எதிர்ப்பு என்பது தாவேக ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கைதான். அதேபோல் அது கட்சியாக தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று அறிவித்திருக்கிற கட்சி தான். அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் பொழுதே நீட் எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கை என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி ஏற்றுக்கொண்ட கொள்கைகளைத்தான் எதிர்கட்சி பேச வேண்டும், பரப்புரை செய்ய வேண்டும் என்று கிடையாது. தாவேகா இந்த நீட்டு எதிர்ப்பில் வேறு வழியை, வேறு கருத்தை கொண்டிருந்தாலும் கூட நீட் எதிர்ப்பு பேரணி என்பது திராவிடர் கழகம் என்கிற ஒரு மக்கள் சேவை அமைப்பு காலங்காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களுக்காக மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த அரசு தடை விதித்திருக்கிறது. அதுவும் இவர்கள் எதிர்க்கிற கொள்கையாக இருந்தால் கூட தடை விதிக்க கூடாது என்பதுதான் சரி. தவிக அரசு நீட்டே வேண்டாம் எனும் பொழுது, எங்களுக்கு நீட் வேண்டும் என்று ஒருவர் போராடினால் கூட அது சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அமைதி வழி போராட்டம், அமைதி வழி ஆர்ப்பாட்டம், அமைதி வழியான பயணம் என்றால் அதை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் மரபு, சரி. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை திரும்ப சொல்கிற ஒரு அமைப்பு, தமிழ்நாட்டின் தாய் அமைப்பு, இருசக்கர வாகன பரப்புரை பேரணி, போராட்டம் கூட இல்லை, இது பரப்புரை பேரணி தான் நடத்துகிறது. அதை தடை செய்து அவர்களை மிரட்டும் வகையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையை குவித்து வைத்தது எந்த விதத்தில் சரி என்பதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கலாம், அதிமுக ஆட்சியில் இருக்கலாம், அல்லது இன்றைக்கு தாவேகாவோட ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் கொள்கைகள், அடிப்படையான கொள்கைகள் என்பதற்கு எப்பொழுதுமே இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். திமுக, அதிமுக, இன்றைக்கு தாவேக ஆகியவை சொல்லளவில், அதாவது அறிக்கைகள், பேச்சுகள் அடிப்படையில் அதை ஆதரித்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றன. ஆதரித்து எதை என்றால் நீட் எதிர்ப்பு என்பதை ஆதரிக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு உரிமை, மாநில உரிமை வேண்டும் என்பதை ஆதரிக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று சில விஷயங்கள், இதுதான் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் என்பதையும் தாவேக அரசு ஆதரிக்கிறது. ஆனால் ஆதரித்து விட்டு சும்மா இருந்து விடுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இது போன்ற சிக்கல்களில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பொது வெளியில் செய்த விமர்சனம் என்னவென்றால், அவர் எந்திரிச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவரும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் கடிதமாக எழுதிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன, அதை பின்தொடர்தல், அதனுடைய தொடர் நடவடிக்கை ஒன்றும் இல்லாமல் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அப்படியே போய் தான் ஒவ்வொன்றாக பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் நடக்கக்கூடிய விஷயம், கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க ஆய்வு திட்டம், தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி திணிப்பு, இப்பொழுது கேந்திரிய வித்யா பள்ளிகளில் சமஸ்கிருத ஆசிரியர்களை ஏராளமாக நியமித்துவிட்டு மற்ற மொழி பாடங்களுக்கான ஆசிரியர்களை நியமிக்காமல் இருக்கிறது ஒன்றிய அரசு. அது குறித்து எந்த பேச்சும் இல்லை. இப்படி, அதாவது தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி வந்த பிறகு தங்களுடைய எல்லா திட்டங்களையும் பாஜக தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் ரீதியாக, அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு நினைப்பதை சாதிப்பதை தாண்டி இன்றைக்கு அரசியலாகவும் இன்றைக்கு திராவிடர் கழகம் நடத்துகிற பேரணியை தடை செய்திருப்பது என்பது அவர்கள் முழுமையாக வெளிப்பட தொடங்கிவிட்டார்கள் என்பதன் ஒரு குறியீடாகத்தான் இது இருக்கிறது. நாங்கள் இதுதான் என்று அவர்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். ஏனெனில் திராவிடர் கழகம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு, எல்லோருக்கும் நியாயம் பேசக்கூடிய அமைப்பு. திமுக தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டும், அதிமுக தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டும், தவேக தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டும் என்கிற அமைப்பு தான் அந்த அமைப்பு. இன்றைக்கு அந்த அமைப்பின் தலைவர் ஆசிரியர் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று போய் பார்த்துவிட்டு தான் வந்தார். தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவர் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பேரணியை தடை செய்ய வேண்டிய காரணம் என்ன என்பதை இதுவரை யாரும் சொல்லவில்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு தான் திராவிடர் கழகம் எது செய்தாலும்
கண்களை உறுத்தும். அவர்கள் திராவிடர் கழகம் செய்கிற எல்லாவற்றையும் கண்மூடியை கொண்டு எதிர்ப்பார்கள். அதே இடத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் செய்திருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு முன்பாகவே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைத்து விட வேண்டும் என்று தீவிரமாக முயன்றது பாஜக, அதிமுக கட்சிகள். குறிப்பாக பாஜக செந்தில் பாலாஜியை முடக்கினால்தான் நாம் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், செந்தில் பாலாஜி வெளியே விடவே கூடாது என்று தீவிரமாக வேலை செய்தது. அந்த வேலையை இன்றைக்கு தாவேக அரசும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைத்து விட வேண்டும், இதுதான் அவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அடுக்கடுக்காக அவர் மீது அவருக்கு சோதனைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழக்கில் அவர் பெயரே இல்லை எனும் பொழுதும் அந்த வழக்கில் அவருக்கு சம்மன் அனுப்புகிறார்கள். ஏற்கனவே இருக்கிற வழக்கில் அவர் நிபந்தனை பிணை பெற்றிருந்தால் அதை தாண்டி இன்னொரு வழக்கை அவர் மீது பதிய வேண்டும் என்பதற்காக புதிதாக சோதனைகள் நடத்துகிறார்கள். என்னவெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்து விட வேண்டும் என்பதுதான். செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு தீவிரமாக இருப்பதற்கு விஜய் அரசுக்கு என்ன காரணம் இருக்கிறது என்று கரூர் கொடுநீர்ச்சியை மட்டும் ஒரு காரணமாக சொல்லிவிட முடியாது. பாஜகவின் அடிப்படையான திட்டமாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பிருந்தே பாஜகவின் திட்டமாக, பாஜக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய நபராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு அந்த வகையிலும் பாஜகவின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜிக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லா வழக்குகளிலும் பிணை பெற்றுவிட்டார் என்றால் புதிதாக அவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். அந்த வழக்கிற்கு அவர் முன்பினை கேட்டு சென்றால் இப்பொழுதுதான் வழக்கு தொடக்க நிலையில் இருக்கிறது, அதனால் முன்பினை கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடி அதை ரத்து செய்கிறார்கள். அவர் உடனடியாக இப்பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே என்ன நடக்கும் என்பது நாளைக்குத்தான் தெரியும். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு திராவிடர் கழகத்தின் வாகன பேரணியை தடை செய்திருப்பதும், இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ய துடிப்பதும், மேகதாது காவிரி நீர் சிக்கலில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காத காங்கிரஸ் அரசோடு உறவாட நினைப்பதும், மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டிற்கு சட்டப்பூர்வமான பல பாதுகாப்புகள் இருக்கும் பொழுதும் அதை மீறி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் என்று சொல்லுவதும், அப்படி சொல்வதன் மூலமும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக, காங்கிரஸ் இரண்டுக்கும் ஆதரவாக, அவர் யாருக்கு வேணாலும் ஆதரவாக இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடிப்படையான உரிமை கடுமையாக பாதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாக அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், 2 பேருக்கு ஒரே ஒரு வழக்கு இருக்கிறது என்றால், அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் இருவருமே பேசிக்கொள்கிறோம் என்று நீதிமன்றத்திலோ காவல்துறையிலோ அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் எனில், அவர்கள் நீதிமன்றமோ காவல்துறையும் அதை கைவிட்டுவிடும். நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடும். இன்னும் சில வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போனாலே அவர்கள் ஒரு மத்தியஸ்தரை வைத்து பேசிக்கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு சொல்கிற நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் வரை சென்று காவிரி ஆணையம் என்று அமைத்து நமக்கு மூன்றாம் தரப்பு என்று ஒன்றை வலிமையாக வைத்திருக்கும் பொழுதே நம்மை கர்நாடக அரசு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களோடு நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று, அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முன்பாக காவிரி ஆணையம் அமைப்பது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார், ஜெயலலிதா செய்தார் என்று முன்னுதாரணம் காட்டி விஜய் அவர்கள் செய்வது என்பது அபத்தமும் அறிவீனமும் ஆகும். ஆனால் அதை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். ஏனெனில் நாங்கள் வழக்கம் போல் இதுதான் மாற்றம். அதாவது திமுக அதிமுக சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சு, நாங்கள் சமாதானமாக போய் தண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படின்றது. இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று அவர்கள் மனசாட்சிக்கே தெரிய வேண்டும். அதாவது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கும் போதே அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்கிற கர்நாடக அரசு, நீங்கள் போய் பேசினால் மட்டும் கொடுத்து விடுமா தண்ணீரை என்பது உங்களுக்கே தெரிய வேண்டும். இன்னொன்று, தண்ணீர் விஷயம் தாண்டி மேகதாது அணை என்பது நாம் முழுக்க ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று.
அது குறித்து பேசுகிறோம் என்பதே நாம் அதிலான அதற்கு பாதி இணங்கிவிட்டோம் என்கிற பொருள் வந்து விடுகிறது. அதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. மேகதானது கட்டக்கூடாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லும் போதே நீங்கள் அதில் பாதி தோற்றுவிட்டீர்கள் என்றுதான் அர்த்தம், பாதி ஒத்துக்கொண்டீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே விஜய் அவர்களை வைத்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு நிகழ்வையும் விஜய் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். விஜய் அவர்களே, பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியம் முழுவதுமே பாஜகவினுடைய அணுகுமுறை என்னவென்றால், முதலில் தோளில் கை போடும், அடுத்து முதுகில் குத்தும். அந்த இடத்தில் இப்பொழுதுதான் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீர்கள். விரைவில் பாஜகவை நம்பி அதையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்து, தமிழ்நாட்டின் அரசியலை புரிந்து, தமிழ்நாட்டின் உரிமைக்காக நின்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பலகாலம் அரசியலில் நிலைக்கலாம். ஆட்சியில் நிலைக்கிறீர்களோ இல்லையோ அரசியலில் நிலைக்கலாம். அப்படி இல்லாமல் இன்று பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, பாஜக நீட்டுகிற இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் அஸ்தமனம் விரைவில் நிகழ்ந்துவிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற திட்டத்தை கைவிட்டு விடுங்கள். திராவிடர் கழகம் போன்ற அமைப்பு நடத்துகிற எந்த விஷயத்தையும் தடை செய்யாதீர்கள் என்று கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.